நம்மலாம் இந்த உலகத்துல கருத்தை நம்மளை படைச்சிட்டாரு. எப்படி படைச்சாருன்னா, ஒரு தாயோட கருவை தெரிஞ்சு கொண்டாரு. அந்த எந்த பிள்ளைய எந்த தாய் வயிற்றுல எந்த கருவில் வைக்கணும் என்பது தெய்வனுக்கு தெரியும். இன்னைக்கு நான் என் அஞ்சலை வயிற்றுல நான் பிறந்திருக்கேன்னா, எங்கள் அம்மா அஞ்சலை அவங்க வயிற்றுல அவங்க கருவில் கத்தரில் வைத்திருந்தாருன்னா அது தேவனுடைய சுத்தம். என் கருவில் உங்களை வச்சிருந்தாருன்னா அது தேவனுடைய சுத்தம். இந்த கருவில் தான் நான் உருவாகணும்னு கருத்தர் எனக்கு தெரிஞ்சிருக்கிறாரு, அது கடவுளுடைய சுத்தம். நான் என்னோட விருப்பம் இல்லையே, இந்த அம்மாட நான் ஒரு மாதிரி இந்த அம்மாட நான் பெறப்பட்டது ஏன் விருப்பம் இல்லையே. கர்த்தர் அந்த குழந்தைய என்ன செய்யறாரு, இந்த கரு வழியில விற்கிறார். அதனால அந்த அந்த கருவழியில வருகிற நம்ம இந்த குடும்பம் தான், இதான் அம்மா, இதான் அப்பா, இதான் நம்ம குடும்பம், இதான் சகோதரன், இதான் சகோதரி அப்படின்னு நம்ம வாழ்க்கையை கடந்து வந்துட்டு இருக்கணும். ஆனா நம்ம ஒன்றை யோசிக்கணும். தாயை கனம் பண்ண சொல்லியிருக்காரு, தகப்பனை கனம் பண்ண சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்க வயிற்றுல தான் அவனை வச்சு நானே இந்த பூமிக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அவங்க அந்த கருவை சுமக்கும் போது பல கஷ்டங்கள், சில வேதனைகள், சில அலைச்சல்கள், சில வலிகள் எல்லாமே இருக்கும். ஒரு குழந்தைய சுமக்கிறது அது ஒரு மறுபிறவி, ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த குழந்தை பிறக்கும் போது அப்படியே ஒரு பாடுக்குள்ளே போய் தான் நம்ம வருவோம். அதனால அந்த தாய் அப்படி பாடுபட்டு உன்னை கஷ்டப்பட்டு சுமந்து பெற்று அந்த தாய்க்கு நீ கனப்படுத்தணும். அது கற்றுக் கொடுத்த கடலை. உன் தகப்பை அவங்க வேறு விஷயத்தையும் நேரத்தில் வேறு விஷயத்தையும் உழைச்சி கொண்டாந்து உங்களுக்கு போடணும். அவன் தான் தகப்பன், அவனையும் நீங்கள் கனப்படுத்தி தான் ஆகணும் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன விசேஷமாக பார்க்க போகிறோம்னா, இந்த வழிமுறைகளை நம்மளை கற்றுக் கொடுத்த, நம்மளை படைத்த, நம்மளை உருவாக்கின, உள்ள கையில் வரைந்திருக்கிற அவர் எப்படி என்பதை தான் இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்க போறோம். சோத்திரம், கர்த்தர் நல்லவர். பாருங்க, உன்னத பாட்டு அப்படின்னு ஒரு அத்தியாயம் இருக்குது வேதத்துல. உன்னத பாட்டை படிச்சால நம்மளுக்கு என்னடா இது காதல் பண்ற மாதிரிலாம் எழுதியிருக்காங்களா, ரொம்ப அசுத்தமெல்லாம் எழுதியிருக்காங்களே, இப்படிலாமா காதல் என்ன இந்த வேதத்துல இதெல்லாம் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம அறியாத வேலையில நம்ம அதை நினைக்கிறது உண்டு. ஆனா உன்னத பாட்டு அது சும்மா சாதாரணமான ஒரு காதலை அது சொல்லலைங்க. அது தேவன் மேல நம்ம வைத்திருக்கிற காதல். உண்மையா ஆண்டு சொன்னால பிறந்த தாய் தவறை கனப்படுன்னு சொன்னவரு அதை உருவாக்கி நம்மளை வெளியே கொண்டு வந்த அந்த ஆண்டவருக்கு நம்ம இன்னும் எவ்வளவு கனம் பண்ணணும். அவரை குறித்து தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம், ஆராய போறோம். சரி, இந்த உன்னத பாட்டுல 2வது அதிகாரத்துல சொல்லி 16வது வசனத்தை படிய. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள், அவர் லில்லி புஷ்பங்களுக்குள்ளே நீங்கிறார். ஆமென். இந்த வார்த்தை ஆண்டவர் எப்போது பேசுவார், மகளே நீ என்னுடையவர், நான் உன்னுடையவர். அந்த அதை அவர் சொல்லும்போது அது ரொம்ப ஐக்கியமா இருக்கும். அந்த உறவு அது ரொம்ப 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 ஐக்கியமா இருக்கும் அந்த உறவு. ஸோ ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடையவள், நான் உன்னுடையவர். ஆண்டவர் லில்லி புஷ்பங்களுக்குள்ள அவர் என்ன செய்யறாரா, மேய்கிறாராம். அப்ப அந்த லில்லி புஷ்பம் யாரு, அந்த லில்லி புஷ்பம் யாரு, நம்ம தானே. நம்மளுக்குள்ளத்தானே அவர் அவரோட அன்பை நம்மளுக்கு ஊட்டுறாரு. நம்மளோட எப்போதுமே இடைவிடாமல் நம்மளோட இருக்கிறாரு. நம்மளோட இடைவிடாமல் இருக்கிற ஒரே ஒரு நபர் ஆண்டவர் மாத்திரம் பரிசுத்த ஆவியானவர் தான். இயேசு கிறிஸ்து தான் நம்ம வழியெல்லாம் பார்க்கிறாரு, நம்ம நினைவெல்லாம் பார்க்கிறாரு, நம்ம சிந்தனையெல்லாம் பார்க்கிறாரு. இரவும் தூங்க மாட்டாரு, பகலிலையும் தூங்க மாட்டாரு. உன்னத பாட்டு 2:16. அப்போ அவர் நம்மளை கண் விழித்து பார்க்கிற ஒரு நல்ல தெய்வம். அம்மா அப்பா கூட அப்படி கண் விழித்து பார்க்க மாட்டாங்க. நான் சொன்னேன், இது கூட நான் அங்கே அந்த பிறந்த நாளைக்கு போயிட்டு வந்தோம். அந்த தூரம் தான், மழை இருட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு தூக்கமாக பத்தாது தான், கண் இழுக்குது. ஆனால் என் ஆண்டவர் தூங்க விடலை. நான் சொல்கிறேன், ஆண்டவரே இது உங்கள் நேரம்ப்பா, அது தூங்கிடக்கூடாதப்பா,
நான் ஜோம் பண்ணிட்டு இருந்தேன், நான் தூச்சிட்டு படிச்சுட்டு இருந்தேன் பாருங்க. அப்போ நம்ம கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கணத்தை நம்ம கொடுக்கணுமா தெரியுமா? நம்ம கடவுளை அலட்சியப்படுத்திட்டு நான் தான் எல்லாம் ஹீரோ, நான் இதை செஞ்சிருவேன், நான் அதை செஞ்சிருவேன், அது என்னால முடியும் தெரியுமா, இது என்னால முடியும் தெரியுமா, அதை சாதிச்சிருவேன் தெரியுமா, என் பலத்துல நான் செஞ்சிருவேன் அப்படின்னா நம்ம பேசவே முடியாது, கூடாது. அதெல்லாம் தவறு. அப்போ அந்த நேசர் எப்படியாப்பட்டது என்பதை நம்ம இன்னைக்கு நல்லா தெரிஞ்சு கொள்ள போறோம். பாருங்க, 5வது அதிகாரத்துல 9வது வசனத்தை படிங்க. 5வது அதிகாரத்துல ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர்? நீ இப்படி எங்களை ஆணையிட, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர்? இப்படித்தான் இன்னைக்கு மக்கள் நம்மளை பார்க்கறாங்க. இவங்க என்ன, இவங்க என்னமோ ஒரு கிறிஸ்துவ வழங்கிட்டு இருக்கிறாங்க, விற்கிற போதெல்லாம் நம்மளும் ஒரு விற்கிற இது ஆராய்ச்சிட்டு இருக்கிறோம். நம்மளை பார்த்தாங்க அவங்க கண்ணு எப்படி நம்மளை பார்க்குது? அவங்க விற்கிறத ஆராதனை பண்ற வரையும் அவங்க கண்டதையும் ஆராதிக்கிறோம், நம்ம என்னமோ கண்டதையும் ஆராதிக்கிற மாதிரி நம்மளை பார்க்கறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு என்னது, நம்மளை ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னா அவங்க நம்ம என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்கள போலதான் நம்ம ஆராய்ச்சிட்டு இருக்கிறோம். இல்லம்மா, நம்ம விசேஷமானவர்கள். ஆண்டவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய கரத்தினால நம்ம பிறப்பிக்கப்பட்டோம் இந்த உலகத்துல. அவர் தான் நம்மளை உண்டாக்கி இருக்கிறாரு. இன்னைக்கு தலையை கொடுத்தது, கண்ணை கொடுத்தது, மூக்கை கொடுத்தது, காதை கொடுத்தது, வாயை கொடுத்தது, தொண்டை கொடுத்தது, கை காலை நல்லா கொடுத்தது எல்லாம் ஆண்டவர் தான் நம்மளை படைச்சாரு. அம்மா வயிற்றுல ஒரு பிள்ளை 9-10 மாதம் இருக்கும், பிறந்த ஒரு குழந்தைய வருது பாருங்க, கை கால் மூக்கு மொழியெல்லாம் இருக்கு இல்லையா? பிறந்தோடனே சொல்லுவாங்க, ஐயோ அது அழகா இருக்கு, கை காலம் நல்லா இருக்கு, மூக்கு மொழியமா இருக்கு சொல்றமே இல்லையா? அப்ப அதை படைத்தது யார்? அதை படைத்தது, அது உருவாக்குறது என் தேவன். அப்போ இவங்க கேட்கிறாங்க, நீ சொல்றிய, அதாவது ஸ்திரீக்குள்ள ரூபவதிய நீ என்ன சொல்றன்னா, எல்லாம் நேசரை பார்க்கணும், என் நேசர் ரொம்ப 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 நல்லவர்னு சொல்றீங்க, விசேஷத்தவர்னு சொல்றீங்க. அவர் எப்படியாப்பட்டவர்? மற்ற நேசரை பார்க்க நேசர் எதினால் விசேஷத்தவர் அப்படின்னு கேட்கிறாங்க ஒரு கேள்வி. அப்ப அதுக்கு 10வது படிங்க. என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். அவர் தலை தங்க மயமாயிருக்கிறது, அவர் தலைமையில் சுருள் சுருளாயும் காகத்தை போல் கருமையுமாயிருக்கிறது. அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பானவைகளும், காலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறது. அவர் கன்னங்கள் கந்தவர்க்க பாட்டிகளை போலவும் வாசனையுள்ள புஷ்பங்களை போலவும் இருக்கிறது. அவர் உதடுகள் லில்லி புஷ்பங்களை போன்றது, வாசனையுள்ள வெள்ளை போல இருந்து ஒளிர்கிறது. அவர் கரங்கள் கடிகை பச்சை பதித்த பொன் வளையல்களை போல் இருக்கிறது. அவர் அங்கம் இந்திர நீல ரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான யானை தந்தத்தை போல் இருக்கிறது. அவர் கால்கள் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளை கல் தூண்களை போல் இருக்கிறது. அவர் ரூபம் லிபினோனை போலவும் கேதுருக்களை போலவும் சிறப்பாய் இருக்கிறது. அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது. அவர் முற்றிலும் அழகுள்ளவர். இவரே என் நேசர், எருசலேமின் குமாரத்திலே இவரே என் சிநேகிதர். எப்படி வர்ணிச்சா பார்த்தீங்களா அந்த நேசரை? நம்ம அப்படி வர்ணிச்சிருக்குமா? இன்னைக்கா ஒரு நாள் இயேசுவை நம்ம பார்க்கணும், அவர் எப்படியா பண்றது நான் அறியணும், அவரோட ரூபம் எப்படி இருக்கு, அவரோட தன்மை எப்படி இருக்கு, அவர் எப்படியாப்பட்ட தேவன் என்பதை நான் அறியணும்னு நம்ம என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சிருக்குமா? ஆனா இந்த பெண்ணை பார்த்தீங்களா, இந்த ரூபவதியா தெரியும், அவர் சொல்றா அவருடைய நேசர் எப்படியாப்பட்டவர் என்பது எப்படி வர்ணிச்சு சொன்னா பார்த்தீங்களா, அவர் எவ்வளவு அழகானவர்னு. என் நேசர் வெண்மையும் சிகப்புமானவர், 10,000 அவர் சிறந்தவர். சொல்றாங்க சங்கீதம் 91 வசனம் சொல்லுடா ஜெவீனே,
சங்கீதம் 91 அப்படி ஒரு வசனம் இருக்குது. 10,000களில் சிறந்தவர் உன் பக்கத்தில் 1000 பேரும் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அப்போ நேசர் எப்படி அப்பட்ட பலசாலி, எப்படி நம்மளை காக்கிறவனா இருக்கிறாரு பார்த்தீங்களா? அவருடைய கண்கள், அவர் தலை தங்க மயிரா இருக்கிறது. அவர் மயில் வந்து சுருளாகவும் காக்கை போல காகத்தை போல கருமையுமாய் இருக்கிறது. காகம் எவ்வளவு கண்ணுக்கரையில் இருக்கோ அவரோட முடி அப்படி இருக்கான். முடி அப்படி வர்ணிக்கிறான். கீழே பார்த்தீங்கன்னா அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதியின் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பானவைகள், பகலிலே கழுவப்பட்டவைகளும் பாலில் கழுவப்பட்டவர்களும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறது. அவர் கன்னங்கள் கந்த வர்க்க பாத்திரத்தை போலவும் வாசனையுள்ள புஷ்பங்களை போலவும் இருக்கிறது. அவர் உதடுகள் லில்லி புஷ்பங்களை போன்றது, வாசனை உள்ள வெள்ளை போலும் அதிலிருந்து அடிக்கிறது. எப்படி ரசிச்சிருப்பா, எப்படி ருசிச்சிருப்பா அவர் நேசர. அந்த பொம்பளை சொல்றா, நீ என்ன இவ்வளோ என்னது நேசர்கள் இருக்காங்க, ஆனா உன் நேசரை குறித்து நீ இப்படி கேட்குறிய? என் நேசரை கண்டிங்களோ, என் நேசரை பார்த்தீங்களோ, ஐயோ அவர் போயிட்டாரு, எங்க போனார் பார்த்தீங்களோ, ஐயோன்னு இப்படி உருகிறிய. அவர் எப்படியாப்பட்டவர் ஒரு நேசர், இப்படி உருகிறிய? அப்போ நம்ம ஆண்டவர் எப்படியாப்பட்டவர் என்பதையா நம்ம அறிந்து கொண்டாதான் அவரை மட்டும் அந்த உணர்வு ஆவி நமக்குள்ள வரும். அவர் யாரோ எவரோ எப்படி எனக்கு தெரியாதுன்னா அந்த குறுக்க எவன என்ன இறுதி வருமா? அவரை பத்தி அவன் நல்லா அறிந்தவள், அவரை குறித்து நல்லா தெரிஞ்சு அப்படியே ஒவ்வொரு அங்க அமைதியும் அப்படியே எப்படி சொல்றா பார்த்தீங்களா? ரசிச்சு சொல்றா பார்த்தீங்களா? அவருடைய கண்ணுகள் கந்த வர்க்க பாத்திரங்களை போலும் வாசனையுள்ள புஷ்பங்களை போலும் இருக்கிறதா. அவர் உதடுகள் லில்லி புஷ்பங்களை போன்றதா, வாசனை உள்ள வெள்ளை போலும் அதிலிருந்து வடிகிறது என்றார். அப்போ அவர் எவ்வளவு அழகு, மனம், இனிமை, ருசி, அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். படிக்கிறதா மாட்டேன். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர். அப்படியாப்பட்ட ஒரு தெய்வம் தான் நம்ம தெய்வம். இப்படி இந்த உன்னத பாட்டுல இந்த நீங்க சுத்தி பண்ணி எழுப்பது உன்னத பாட்டு ஒன்னுல நீங்க கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா இது தெய்வம் மேல வச்சிருக்கிற அன்பு தெரியுமா? அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தெரியுமா? இந்த உன்னத பாட்டு ஒரு தடவை தெரியுமா? ஜெய்வன் வந்திருக்கேன் ராஜ்குமார், பாச ராஜ்குமார் இருக்காரு கோயில் நம்பர்ல, தெரியுமில்ல? அவர் இதே டாபிக்ல அந்த உன்னத பாட்டைய ஒரு நாள் பூரா ஒரு பிரசங்கம் பண்ணாரு. 2 நாள் 3 நாள் தெரியல அந்த கூட்டம் ஜான் பண்ணியாண்டி சேர்த்து வச்சாங்க. ஏதியா இந்த உன்னத பாட்டை தான் அந்த ஆள் அப்படி ருசிச்சு 3 நாள் அதே பிரசங்கம் தான் கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கும்போது என்னைக்கோ கேட்டான் அவரோட செம்மன், அதான் அவங்க அப்படி வருது. அப்ப நம்ம ஆண்டவருடைய இது மாத்திரமா இதுல உன்னத பாட்டு பழைய ஏற்பாட்டையும் ருசிச்சுட்டு ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பது. இப்ப பாருங்க புதிய ஏற்பாட்டுல வெளிப்படுத்தல் முதல் சாப்டர் எடுங்களேன். வெளிப்படுத்தல முதல் சாப்டர் எடுங்களேன். இங்க வந்து இயேசு கூட இருந்த சீசன் எத்தனை பேரு? 12 பேர். 12 பேர் இவனுங்க என்ன பண்ணானுங்க? கொண்டானுங்கல்ல. ஆனா கடைசியா யோவான் என்ன பண்ண? யோவான் கடைசி வரைக்கும் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோவானை அடிச்சு நொறுக்கி 10 மத்தியோட கூட போட்டாங்க. இதோட செத்து போயிடுவான். செத்து போய் தான் போய் கலந்து அவன் உயிர் மரணத்துக்குள்ள சூழல் தான் கடந்துச்சு 10 மத்தியில். அப்போ அந்த 10 மத்திகள் வந்து அது ஒரு பெரிய காட்டுல அது வந்து அதுல போட்டு போட்டுட்டானுங்க. ஆனா அங்க யாரு தேமா அவருக்கு துணையா இருந்தாங்க? இயேசு அவருக்கு துணையா இருந்தார். அந்த 10 மத்தியில் அப்படி சாவ கொலைக்க கிடந்த அந்த யோவானை தட்டி எழுப்பி புது ஜீவன் அவனுக்கு கொடுத்தாரு தெரியுமா?
கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். அந்த புது ஜீவனை அவனுக்கு கொடுத்து இப்போ அவன் என்ன சொல்றான் இந்த ஆண்டரை பத்தி என்பதை நம்ம இப்போ தான் இந்த வெளிப்படுத்தல் அதிகாரத்துல நம்ம தியானம் பண்ணுவோம், நம்ம கலந்து கொள்வோம். பாருங்க 10வது வசனத்துல படிக்கலாம். மதச்சக்கரம் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காளம் சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கேமு, தியேத்திரா, சர்தே, பிலதெல்பியா, லவோதிகேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று பிறந்தது. ஆமென். சோதரம். செத்து போனவனை எழுப்பி யோகான அவனுக்கு ஒரு புது ஜீவனை கொடுத்து அவனுக்கு ஒரு புதிய ஆவி அவனுக்குள்ள வைத்தாராம். இதுங்க சொல்றது கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே. அவன் அந்த சரீரத்தை அவன் ஆவிக்குள்ளாய் கர்த்தர் அவனை ஆக்கி, அப்பொழுது எனக்கு பின்னால எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். அவன் செத்து போன புதிய ஆவியை கொடுத்து அவனை உயிர்ப்பித்து ஒரு சத்தத்தை அவன் கேட்கிறான். அந்த ஆவி என்ன சொல்லுது சொல்லுங்க? இப்போ 12 வயசுல அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புத்தகத்தில் எழுதி கர்த்தர் அவனுக்கு காண்பிக்கிற காரியத்தை நம்ம எழுதி வைக்கணும். தெரியுமாடையா? படிக்கிறது, காண்பிக்கிறது, தரிசனங்கள், சொப்பனங்கள் எத்தனை நான் எனக்கு எத்தனை புக் இருக்கு. என்னோட பழைய புக்கெல்லாம் நீங்க பாருங்க, எல்லாம் எழுதியிருப்பேன், வரைஞ்சிருப்பேன். கர்த்தர் கொடுத்த காரியங்களை ஞாபகமா எல்லாத்தையும் எழுதி வைப்பேன். கர்த்தருக்கு அது விருப்பம் தெரியுமா நம்ம அப்படி செய்யுது. இப்ப யோகான் என்ன சொல்றான்? அப்படிதான் எழுதி வைக்கணும். அந்த தரிசனத்தை கண்டுமா அதை வரைஞ்சி முடிஞ்சா நமக்கு தெரிஞ்ச வேணா மறக்க மாட்டேன். இப்போ நான் புக் எடுத்து பார்த்தேன்னா, ஓ ஆமா ஆண்டு இந்த தரிசனத்தை எனக்கு ஒரு நாள் கொடுத்தாரு, ஆமா அந்த வார்த்தை ஆண்டு எனக்கு ஒரு நாள் பேசுவாரு. அது நம்ம புதுப்பிக்கும் பாருங்க. அந்த எழுதாம விட்டுட்டு இருந்தா மறந்துடுவோம், அது நம்ம நினைவுகள் வராது. இப்ப அவர் சொல்றாரு, நான் தான் அல்பாவும் ஒமேகாவும், நான் தான் முந்தினவரும் பிந்தினவரும். இப்போ நீ என்ன செய்ய, எல்லாவற்றையும் காண்கிறது எல்லாத்தையும் ஒரு புத்தகத்தில் எழுதி அந்த 7 சபை, அந்த சபை எங்க இருந்துச்சையா? துருக்கியில இருந்துச்சு அந்த 7 சபையும். அந்த 7 சபை மெயின், அதாவது உலகத்துக்கு அதை செய்தி போகும் தானே. இன்னைக்கு நம்மளும் இந்த செய்தி கேட்கறது தானே. அப்போ அவர்கிட்ட சொல்ற, நீ எழுதி இந்த 7 சபைகளுக்கு நீ என்ன செய்ய அனுப்பு என்ற அந்த சத்தம் அவனுக்கு கேட்குது. ஆண்டவர் பேசுற சத்தம். இப்ப 12வது போடுங்க. அப்பொழுது என்னோட பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் 7 குத்து விளக்குகளின் மத்தியில் நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். இப்போ இது என்னது தெரியுமா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. நம்ம ரொம்ப வெளிப்படுத்தல் ஜெமின் ஒரு நாள் பேசினா நம்ம வெளிப்படுத்தல் நம்ம போக மாட்டோம். அதெல்லாம் இப்ப நடக்க போதா, இப்ப என்னத்துக்கு அதை பத்தி நம்ம பிரசங்கம் பண்ணணும்? வெளிப்படுத்தல் நான் ரொம்ப சத்தியம் கேட்டிருக்கிறேன், ரொம்ப ஊழியர்களுக்கெல்லாம் போயிருக்கிறேன், ரொம்ப சபையெல்லாம் இருந்திருக்கிறேன். நானும் நேரம் அதுக்குள்ளே கொடுப்பேன். நான் சத்தியத்தை கேட்டா ரொம்ப கருத்தா கேட்பேன். பாசனம் கூட சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட அந்த சத்தியத்தை கூர்மையா கேட்கிற ஒரு வாழ்வி ஆண்டவங்க வச்சுக்கிறத சொல்லுவாங்க. ஏன்னா சத்தியத்தை நான் கேட்கறேன் இங்கிட்டலாம் நான் பார்க்க மாட்டேன், அதை நான் ஒண்ணு பார்க்க மாட்டேன். அப்படி நான் கேட்டு வந்திருக்கேன். ஆனா வெளிப்படுத்தலை பத்தி ரொம்ப ஊழியக்காரங்க பேசி நான் கேட்டதே கிடையாது. ஆனா இந்த வெளிப்படுத்தல இன்னைக்கு யோகானுக்கு என்ன காரியத்தை ஆண்டவர் நீங்க வெளிப்படுத்தினாரோ அதுதான் ஆண்டவர். நம்ம ஆண்டவர் எப்படி இருப்பாரோ அப்படி இருப்பாரோ அப்படி நம்ம யோசனை பண்ணுவோம். அவரோட தன்மையை தான் இப்போ யோகான் பார்த்து எழுதுறாரு. இப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம யோசனையில, நம்ம நினைவுகள்ல நம்ம தேவன் இப்படிதான் இருப்பார் என்பதை நம்ம என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளுதான் இந்த வார்த்தை ஆண்டான்னு எழுதியிருக்காரு. அப்ப அங்க உன்னத பாட்டுல நீங்க அவர் சொல்ற எப்படி அவர் வர்ணிச்சா, அவர் அழகானவரு, அருமையானவரு,
எப்படி அது வர்ணிச்சாலும் அதே தான் இந்த யோவான் இந்த வெளிப்படுத்தல சொல்றாரு பாருங்க. அவர் 7 குத்துவிளக்கின் மத்தியில நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சையை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை நான் கண்டேன். அந்த மனுஷகுமாரை எப்ப கண்டான்? இந்த உலகத்தில் இருக்கிற நாள்ல இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் அவர் கூட இருந்தது. நல்ல நண்பன் இயேசு, மார்புல சாய்ந்து கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு உண்மையான நண்பன் யோவான். அந்த யோவானுக்கிட்ட தான் இயேசு அவங்க தாயும் ஒப்படைச்சிட்டு போனது. உன்னை போல அன்பா என் தாயை பார்த்துக்கல யாரும் இல்லை யோவான். எங்க அம்மாவை இதோ பாரு, என் தாயை இதோ பாரு, நீ எங்க அம்மாவை நீ தான் இனிமே டேக்கே பண்ணணும் அப்படின்னு ஒப்படைச்சிட்டு போன அந்த யோவான் மனுஷகுமாரனுக்கு ஒப்பான சாயல் அவருக்கு இருந்துச்சு. கீழே பண்ணு. அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போல உறைந்த மலையை போல வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போல் இருந்தது. தமது வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களையும் ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போல இருந்துச்சான். இப்ப அவர் மரித்து உயிரோட எழும்பி இப்ப அவர் பிதாவுடைய அந்த சிம்மாசனத்தை ஆண்டு கொண்டிருக்கிற டைம். இப்போ அவருடைய ரூபம்லாம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இயேசு உலகத்தில் இருந்தவங்க இருக்காரா? எவ்வளவு மாற்றம் பார்த்தீங்களா அவருடைய செயல்ல? சொல்றான், அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையா இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போன்று இருந்துதான். அப்புறம் எவ்வளவு பவரான ஒரு கண்கள் அவருக்கு! எப்படிப்பட்ட ஒரு மனிதன், ஒரு 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 தேவனா அவர் இருந்திருக்கிறாரு. கீழே அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இறைச்சல் போல் இருந்ததுதான். அவரோட பாதமே அவ்வளவு அழகா இருந்தது. இப்ப மர்மம் அடைஞ்சிருக்காரு. மரித்து 3ஆம் நாள் அந்த கல்லறையில இருந்து இப்ப எழும்பின பிறகு பரலோகத்துல அவருடைய தன்மைகள் எப்படி இருக்கும் என்பதை யோவானுக்கு வெளிப்படையை தன்னை காண்பிச்சான். நீ என்ன பாக்குற, நான் உனக்கு என்னென்ன சொல்றேன், என்னென்ன கேட்கிற, எல்லாம் எழுது. இதெல்லாம் நீ எழுதி நீ என்ன 7 சபைக்கு நீ அனுப்பணும். அதுதான் தன்னை அவனுக்கு வெளிப்படுத்துறாரு. அப்ப அவன் சொல்றான், அவன் வர்ணிக்கிறான் அந்த கும்பலை எப்படி ஆண்டர் வர்ணிச்ச உன்னதை பண்ணல. அதே போல இவரு அப்படியா வர்ணிக்கிறாரு பாருங்க. கீழே படிக்கிறீங்க. நான் அவரை கண்ட போது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய். ஆமென். சூத்திரம் பாருங்க. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். 7 என்னங்க அர்த்தம் சொல்லுங்களேன்? 7 தான் பூரணம். பூரணம் அது ஃபுல்லாக ஒரு 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 நிரந்தரமான ஒரு பூரணத்தை சம்பவிக்கிறது இந்த 7. அப்ப 7 நட்சத்திரங்களை அவர் பிடிச்சு கொண்டிருந்தாராம், ஏந்தி கொண்டிருந்தாராம். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டதாம். அவரோட வார்த்தையில எவ்வளவு சொன்னா செய்யறாரா இல்லையா? நீங்க சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை நிறைவேற்றாரா இல்லையா? அந்த வார்த்தை அப்படி அவ்வளவு பவரான வார்த்தை. அவர் சொன்னா அது செய்யும். அதான் அவர் சொல்றாரு, வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தை கருக்குள்ள பட்டயம் அவர் வாயிலிருந்து புறப்பட்டுச்சு. அந்த நாவோட வார்த்தை. இப்ப நம்மளாம் சொல்லுவோம், 1000 கதையை பேசுவோம், 1000 ப்ராமிஸ் பண்ணுவோம், 1000 பேசுவோம். ஆனா எத்தனை நம்ம நிறைவேற்றுறோம்?
சொல்லி செய்யாத காரியம் எவ்வளவோ, எத்தனை மறைச்சு பேசுற காரியம் எவ்வளவோ. நம்ம மனுஷர்கள் தான், ஆனால் அவர் தேவன். அவர் வானத்தை பூமியை உண்டாக்கி நமக்காகத்தான் இந்த பூமிக்கு வந்தாரு. ஒரு மனுஷகுமாரனா மரியா வயத்துல உதித்து பரிசுத்த ஆவியில் உதிக்கப்பட்டு பிறந்து அந்த குடும்பத்துக்கு நல்ல ஒரு மூத்த மகனாக இருந்து அதை எப்படி நடத்தினார், எப்படி விசாரிச்சார் இந்த குடும்பத்தை. அதுக்கப்புறம் 3.5 வருஷம் ஊழியம். அதுன்னு தாய்க்கு நல்ல ஒரு இடத்த யோவான்கிட்ட கொடுத்துட்டு அவரை தன்னை கொடுத்தார். பாவத்துக்கு, எல்லாருடைய பாவத்துக்கும் மறிக்க கொடுத்தாரு. மறிக்க கொடுத்து 3 நாள் தான் அந்த கல்லறை கொள்ள இருந்து 3ஆம் நாள் எழுந்துட்டாரு. எழுந்த பின்னால 40 நாள் எல்லாருடைய ஊழியத்தில் இருந்துட்டு எல்லாருக்கும் தன்னை வெளிப்படுத்திட்டு சாட்சி பகிர்ந்துட்டு அப்புறம் அவர் பரத்துக்கு ஏறினார். பரத்துக்கு ஏறி இப்போ எத்தனையோ வருஷ காலங்களுக்கு இப்போ பின்னால இந்த காரியத்தை ஆண்டவருக்கு அவருடைய காரியத்தை வெளிப்படுத்தார். யார் மூலமா? அடிச்சு நொறுக்கி கொண்டு போய் போட்டானுங்களை 10 தீவுல அந்த யோவானை தொட்டாரு. திரும்ப எலும்பு, உனக்கு ஊழி என்ன இருக்கு. இந்த முழு வெளிப்படுத்தலையோ நம்மளுக்கு சொன்னது யாரு? யோவான் தான் இந்த கடைசி அதிகாரத்தையே முடிக்கிறாரு. பார்த்தீங்களா கர்த்தர் எப்படி அவனை யூஸ் பண்ணாரு. அவனை எவ்வளவு இறுதி காலம் வரைக்கும் அது யோவானை வைத்திருந்தார். யோவான் இப்ப ரசிச்சு சொல்றான், ஆண்டவர் இப்படியாப்பட்டவரு. அவரு மனுஷகுமாரனா இருந்தது போல இப்ப இல்லை. இப்போ அவர் உன்னத தேவனா உயிர் பெற்று நம்மளுக்காக அவர் இப்படியான ஒரு சிறப்பான ஒரு தேவனா நமக்கு இருக்கிறாருங்க. நான் ஜபத்தை கேட்க மாட்டாரு, என்ன இவரு எனக்கு உதவி செய்ய மாட்டாரு, என்ன இவருக்கு இவரெல்லாம் என்னத்துக்கு நம்ம பண்ணி வணங்கிட்டு இருக்கணும், இவருக்கு நமக்கு எந்த தொடர்பு இல்லைன்னு இங்க எத்தனையோ பேரு ஆண்டர் குப்பமாரி தூக்கி போட்டு போறாங்க. ஆண்டர் குப்பமாரி நடத்தி தூக்கி போட்டு போறாங்க. ஐயோ, அதெல்லாம் நம்ம மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. அவர் எப்படியாப்பட்ட தன்மை உடையவரா, ரூபம் தெரிந்தவரா இப்பொழுது எல்லாருக்குமே பிதாவுடைய இடத்தை பிதா உட்கார்ந்து ராஜாவா பிதா ராஜாவா உட்கார்ந்து இருந்தார சிம்மாசனத்துல. பூமியில எல்லா காரியத்தையும் அனுபவிச்சுட்டு எல்லா பாடுகளும் அவர் அனுபவிக்க வச்சுட்டு இப்போ பாடுகள் எல்லாம் தன்னை கொடுத்து அந்த கல்லறையில் போட்டு 3ஆம் நாள் உயிர் திறந்து அவர் நேரம் எங்க போனாரா? பரத்துக்கு போனாரா? பரத்துக்கு போய் அங்க சுவிசேஷத்துல அறிவித்தாரா? பூமிக்கு வந்தாரா? இப்போ பிதாவானவர் அந்த சிம்மாசனத்துல இருந்து எழுந்துட்டாரா? அந்த சிம்மாசனத்துல போய் யார் உட்கார்ந்துருக்கா? யாருங்க? இயேசுதான் மகாராஜா. அவரோட தொடையில் எழுதியிருக்கு தெரியுங்க. ஒரு வசனம் போட்டிருக்க, ராஜாதி ராஜா. எத்தனை அதிகம் பாரு. வெள்ள குதிரையில் அவர் வருவாரு. அவரோட தொடையில எழுதியிருக்குமா, அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் என்று எழுதியிருக்குங்க. அப்போ அவர் வாயிலிருந்து இருபுற கருங்கோல பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. ஐயோ சோதரம், அவர் முகம் எப்படி இருக்குமா? இயேசுவோட முகம் எப்படி இருக்கு? இப்போ வல்லமையாய், அவரோட முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல். இன்னைக்கு சூரிய உதிச்சு எல்லாத்துக்குமே வெளிச்சமா இல்லையா? சூரியனை யாராச்சும் மறைக்க முடியுமா? ஐயோ, இந்த சூரிய வெளிச்சம் வேண்டாம், அதை நான் மறைச்சுக்கிறேன் மறைக்க முடியுமா? அது எப்படியாப்பட்ட வெளிச்சம்? எல்லாத்துக்குமே இந்த வெளிச்சம் அடிக்கும். உலகத்துக்கு சூரிய வெளிச்சம் அது போல இருக்குமா அவருடைய முகம். அதனாலதான் இருளின் அதிகாரத்தில் கிடக்கிற மக்கள், பாவத்திலையும் சாபத்திலையும் உலக சிற்றின்புகளையும் மோகத்திலையும் பாவத்திலையும் வாழ்ற மக்கள் எங்க இருக்காங்க? எதுல இருக்காங்க? இருளின் அதிகாரத்துல இருக்கிறான். பார்க்கறது எல்லாம் வெளிச்சு போனது, ஆனா வாழ்க்கை எல்லாம் சுத்தமா இருக்கு. ரோட்டலி டாக் தான். அந்த டாக்ல இருக்கிற மனுஷன் தான் என்ன தெரியாது, தன்னுடைய வெளிச்சத்தை அவன் மேல பிரகாசிப்பார். ஒருவன்
கர்த்தரை நோக்கி பார்த்தானா அவன் முகம் என்ன செஞ்சிருமா? கர்த்தரை நோக்கி பார்க்கற முகம் பிரகாசிப்பிக்குமா. அவரோட முக பிரகாசம் அவன் மேல வீசுமா. அவனையும் வெளிச்சமாக்கிடுவாரு. இன்னைக்கு இருளில் இருக்கிற அந்த அதிகாரத்தில் இருக்கிற மக்களை நம்ம வெளிச்சத்துல கொண்டு வரதான் கர்த்தர் இன்னைக்கு நம்மளையும் தெரிஞ்சு வைத்திருக்காரு. இருளில் இருக்காதுங்கப்பா, அது உங்களுக்கு நரகத்துக்கு கொண்டு போயிடும். அது சாத்தானுடைய வேலை, அது சத்துருடைய கிரிகள். அது நல்லது போல உங்களுக்கு எல்லாம் போதித்து உங்களை நல்லாத்தையும் கெட்டதெல்லாம் நெய்ய வச்சு எல்லாம் நல்லது தான் செய்யுங்க. நாங்க அந்த 40 தீர்க்க தரிசிக்கலாம் எலியா காலத்துல, எலிசா காலத்துல, எலிசா காலத்துல அந்த 40 தீர்க்க இல்ல எலியா இல்ல எரோமியா காலத்துல அந்த 40 தீர்க்கதரிசிகள் வந்து பொய் சொல்லுவானுங்களா தெரியுமா? 400 தீர்க்கதரிசிகள். அப்போ அந்த மாதிரி இன்னைக்கு ரொம்ப பொய் பேசுற ஆவிங்க நிறைய இருக்கு. நிறைய காரியம் இருக்கு. அங்க போய் அதை கேட்கறது, இந்த இதை கேட்கறது, அந்த ஜோசியக்காரனை கூப்பிடுறது, இந்த மந்திரவாதியை கூப்பிடுறது, அந்த தந்திரவாதிகிட்ட போய் கேட்கறது, இது எப்படி அது அப்படி இவனை அழிக்கணும், இதை கொல்லணும், இந்த குடும்பத்தை நாசப்படுறது, இந்த மனுஷன் மோசப்படுறது, இந்த மனுஷன் மோசப்படுத்தணும், இந்த குடும்பம் ஒன்றா இருக்கக்கூடாது, இது இருக்க எல்லாம் இழந்து போயிடணும், வெறுமையா போய் அப்பெல்லாம் செஞ்சுதான் கொடுப்பானுங்க. அதெல்லாம் பொய்யான ஆவிகள். இந்த உலகத்தை வஞ்சித்து ஜனங்களை வஞ்சித்து ஏமாத்தி திரிகிற ஆவிகள் கடைசியில் என்ன செய்யும்? மொட்டையா விட்டுரும். ஒன்றும் இல்லாம தத்தளித்து தவித்து எங்கடா நான் போறது, ஐயோ வாழவே எனக்கு இஷ்டம் இல்லை, வாழ முடியாது, வாழ வைக்காது. அது உங்களை நல்லது போல எல்லாம் ஆரம்பத்தில் ஒன்று என்ன செய்யும்? தட்டி கொடுப்போம். போக போக பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாம ஒன்று வெறுமையாக்கி அது அப்படியாப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி இந்த உலகத்துல சுற்றி திரியுது. மக்களுக்கு அதோடைய ரகசியம் தெரியல. ரொம்ப பேர் அதை நம்பி 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 தான் இருக்கிறாங்க. ஆனா என் இயேசுடைய முகம் அப்படி வல்லமையான சூரியனை போல அந்த வெளிச்சம் அவர் முகத்திலிருந்து அடிக்கிற வெளிச்சம் நம்ம முகத்தை என்ன செய்யுமா? பிரகாசிப்பிச்சிரும். அந்த இருளின் அதிகாரத்தெல்லாம் ஆடு தூக்கி எறிஞ்சு விட்டுருவாரு. அது நம்மளை எங்க கொண்டு போவோம்? அந்த இருள் அதிகாரம்னா நம்மளை அதை கொண்டு போய் கடைசியா அவன் என்ன செய்யும்? வெறுமையா அவன் விட்டு வா, நீயும் என்னோட ஆளு தான், நான் நரகத்துக்கு வா. அங்க கொண்டு வரோம் நல்லது போல ஏமாத்தி பேசி செயல்படுத்த வச்சு கடைசியோட நரகத்துக்கு தான் இது கொண்டு போவோம். இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை, இதுதான் தேவன் சொல்றாரு. அதனால அந்த இருள் அதிகாரத்தில் இருக்கக்கூடாது. அதை விட்டு நீ வெளியே வரணுன்றதுதான் அவர் தன்னுடைய முகத்தை உண்மையில் பிரகாசிப்பிக்கிறான். வாக்கியை கொடுத்திருக்காரு, வல்லமையை கொடுத்திருக்காரு, அதிகாரத்தை உனக்கு கொடுத்திருக்கிறாரு. கீழே படிச்சிருமே 17வது. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களுக்கு உயிரோடு இருக்கிறேன். ஆமென். அவர் சொல்றாரு, இப்போ இவன் முன்னுக்கு இப்போ வந்து கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துறது. வெளிப்படுத்தும் போது அவன் என்ன ஆவறானா? செத்தவனை போல விழுந்தான். அவரை பார்த்துட்டு உடனே எப்படியாப்பட்ட ரூபமா இருக்கு பத்தியா? அவரை எப்படி அவரை கண்டு அப்படியே மயங்கி அப்படியே விழுந்துட்டான். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே. எப்படி சொல்றாரு? இந்த வேதத்துல எத்தனை தடவை ஆண்டு பயப்படாத, பயப்படாத, நான் உன் தேவன், நான் உன்னோட தான் இருக்கிறேன், எதுக்குமே நீ பயப்படாதன்னு தான் சொல்லிக்கிட்டே இருப்பார். இந்த வேதத்தை ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும். பயம் வந்து ஒரு பொல்லாத ஆவி. அது உன்னை வந்து என்ன செய்யும்? உன்னை சிறுமைப்படுத்தி ஒடுக்கி 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 உன்னை கீழே கொண்டு போயிடும். அதனால நீ பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும். இப்ப உங்களை சொல்ற, நீ பயப்படாத, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமா இருக்கிறேன். சோத்திரம். நான் தான் முந்தினவரும், நான் தான் பிந்தினவரும், நான் தான் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். கீழே சொல்றாரு, மரித்தேன் மரித்தேன், உங்களுக்காக மரித்தேன், உலகத்தின் பாவங்களுக்காக, ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல் உடையவராய் இருக்கிறேன். பார்த்தீங்களா? நம்ம ஜீவனை அவரே
ரட்சித்து காப்பாத்தி நம்மளை பரலோகத்தின் திறவுகோலுக்குள்ள கொண்டு போற அந்த சாவி அவருக்கு தான் இருக்கான். எல்லாம் இஷ்டப்படலாம் போயிடலாமா பரலோகத்துக்கு? சொல்லுங்களேன். உலகத்துல கிறிஸ்தவன் போயிடுவாங்க பரலோகத்துக்கு? எல்லாம் கிறிஸ்தவன் போயிடுவாங்க. யார் எப்படி எப்படி அவங்க ஆண்டவருக்கு பயந்து அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தேவனை தரிசித்து உண்மையா உத்தமமா இந்த பூமியில எந்த பாடோ எந்த நஷ்டமோ எந்த கஷ்டமோ இயேசுக்குள்ள நிலைத்த வார்த்தையில நிலைத்து இருக்கிறவனை தான் கர்த்தர் அந்த சாவி அவனுக்கு திறப்பாரு பரலோக ராஜ்யத்தை. அப்போ நான் அந்த திறவுகோலுடையவராக இருக்கிறேன். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. நீ கண்டவைகளையும் இவைகளுக்கு பின்பு இருக்கிறவைகளையும் நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கலையும் நீ எழுது. எழுதணும். எழுத்து ரொம்ப முக்கியம் தெரியுமா? ஜனமே தேவ பிள்ளைகளுக்கு சத்தியத்தை நம்ம படிக்கிறோம் தானே, நம்ம நினைப்பு வந்துருமா? நம்ம படிக்கிற ஞாபகம் வருமா? அடுத்த கட்டத்தில் நம்ம மறந்துடும். உலக காரியம் நிறைய இருக்கு. உலக வேலை செய்கிறோம், நம்ம அங்கே போவோம் இங்கே போவோம் அது செய்வோம். ஆனால் நீ இந்த வேதத்தை திறந்து பாரு, நீ எழுதி வச்சிருக்க புத்தகம் திறந்து பாரு, உனக்கு ஆண்டு அப்படியே ஞாபகத்தை திரும்ப கொண்டு வருவார். அதனால தான் அந்த எழுத்து ரொம்ப முக்கியம். எழுதி வைக்கணும். தரிசனத்தை கண்டால் நான் வரைஞ்சே வைப்பேன். என்னால் முடிஞ்சோ தெரியுமோ தெரியும். ஆனால் அந்த எனக்கு ஆண்டு எப்படி அந்த தரிசனத்தை வெளிப்படுத்தினா அழகாக வரைஞ்சி வச்சிருவேன். அந்த மாதிரி வரையும் போதும் எழுதும் போதும் நமக்கு அந்த ஞாபகம் நம்மளுக்கு வரும். அது அநேகர் அறிவாங்க, அநேகருக்கு அதை நம்ம வெளிப்படுத்துவோம், அநேகருக்கு அந்த வார்த்தைகள் போவோம். இப்படி இந்த வேதத்தை எழுதியிருக்கனால தான் நம்ம இந்த வேதத்தை படிக்கிறோம். இந்த வேதம் இல்லைன்னா நம்மளுக்கு எதாவது தெரியுமா? ஆண்டவர் குறித்து அவர் சத்தியம் நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ இதெல்லாம் எழுதி தேவன் ஒவ்வொரு தேவ மனுஷர்களை நியமித்து எழுதுனால தான் இன்னைக்கு நம்மளுக்கு இந்த சத்தியம் இருக்கு. நம்ம இதை படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். அப்படித்தான் எதையுமே நம்ம என்ன எழுத்து ரூபத்தில் எழுதி நம்ம தரிசனங்களை வரைந்து வைத்து அதை நம்ம என்ன செய்யணும்? சமயங்கள் வரும்போது அது நமக்கு உதவிய ஒத்தாசையா இருக்கிறது. நம்ம சந்தோஷமா அதை நம்ம செயல்படுவோம். என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. என்னுடைய கரத்தில் நீ கண்டிய 7 நட்சத்திரங்களையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தை எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்கள். அந்த 7 நட்சத்திரம் என்னவா? 7 சபைகளுடைய தூதர்கள். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். 7 தூதர்களும் 7 சபைகளும் தான் அந்த 7 நட்சத்திரமா, அந்த 7 பொன் குத்து விளக்குகளும் அப்படி என்பதை நீ எழுது. ஆண்டவர் எவ்வளவு ஒரு ஞானமான ஒரு தேவன், எவ்வளவு அறிவுள்ளவர். அவருடைய ரகசியத்தை பார்த்தீங்களா? ஒரு செத்து போன நிலையில இருக்கிற அந்த யோவான போய் கண்டு அந்த 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 பத்துமி தீவில அவனை திரும்ப கொண்டு வந்து அவனுக்கு தரிசனத்தை கொடுத்து இந்த வெளிப்படுத்தல் முழுவதுமா அவனுக்கு வெளிப்படுத்தி காண்கிறாரு. எழுதலாம். நீ இதை எழுதணும் யோவானே, எழுது எழுது எழுது. இன்னைக்கு இந்த வெளிப்படுத்தல் நம்ம படிக்கிறதுக்கு காரணமே யோவான் தான். யோவானுக்கு இதெல்லாம் காண்பிக்காருன்னா நம்மளுக்கு தெரியுமா? அப்படித்தான் தேவ பிள்ளைகளுக்கு, உண்மையா தேவனோட சஞ்சரிக்கிறவங்களுக்கு, உண்மையான ஊழியத்தை செய்யறவங்களுக்கு, உண்மையான அவரை பின்பற்றுறவங்களுக்கு கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுப்பாரு, ரகசியத்தை கொடுப்பாரு, இந்த வார்த்தைகளை கொடுப்பாரு. எழுதி வை, உனக்கு அதெல்லாம் நடக்கும். நீ அதை விசுவாசி, அதன்படி உனக்கு நான் செய்வேன். விசுவாசிக்கிற உனக்கு என்ன செய்வாரா தேவன்? நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவனுக்கு சகலமும் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும் சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? விசுவாசித்து அதை எழுதி தேவன் எப்படியா பண்றோம், எப்படி ரூபம் தரித்திருக்கார். இன்னைக்கு ஆண்டு இப்படிதான் இருப்பா. என்ன காண வரப்போறவரே வெண்குதிரையில ஏறி வருவாராம். அவர் தொடையில இருக்குமா ராஜாதி ராஜா கத்தாதி கத்தன் எழுதி இருக்குமா 2 தொடையில். அப்படியாப்பட்ட தேவனை தான் நம்ம சந்திக்க போறோம். அதுக்கு தான் நம்ம ஆயத்தமா இருக்கிறோம். நம்ம ஆயத்தமா ஆயிட்டுமே எனக்கு என்ன நான் போயிடுவோம். அப்படி இருக்கக்கூடாது. உனக்கு தெரிந்தது நீ மற்றவங்கள்ட்ட சொல்லி அவங்களையே கொண்டு வா. அவங்களுக்கு அதை அறிவி, அவங்களுக்கு அதை தெரிவி, அவங்க என்ன ஆராதிக்க, அவங்க என்ன தரிசிக்க, அவங்க என்ன விசுவாசிக்க. நம்ம அவங்களுக்கு என்ன செய்யணும்? ஒரு வழிகாட்டியா இருக்கத்தான் கர்த்தர் நம்மளை தெரிஞ்சிருக்காரு. ஸ்தோத்திரம். ஆவியானவரே, மக்கள் நன்றி ஆண்டவரே.
சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கணும் தான் சொல்லிட்டீங்கப்பா. இந்த நாளில் கூட இந்த சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த அப்படின்னால உன் நாமத்தை நாங்கள் உயர்த்தி சோத்தரிக்கிறோம். நீ உன்னதமானவர், நீ உயர் மரவில் இருக்கிற, நீ சர்வ வல்லவர், நீ நல்லவர், நீ வல்லவர், எல்லா துதி கனமகிமை உமக்கு. நீ எப்படியாப்பட்டவர் என்பதை ஆண்டவரே உன்னத பாட்டுல ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அந்த பெண்ணு சொன்னதை நாங்கள் கேட்டோம். ஏன் இந்த புதிய ஏற்பாட்டுல ஆண்டவரே அப்பா இந்த வெளிப்படுத்தல அதிகாரத்துல யோவான் சொல்றார், நீ எப்படியாப்பட்டவர் என்று அவர் கண்டு ரசித்து ருசித்து உண்மை குறித்து எழுத சொன்னது போல அவர் எழுதினதை நாங்கள் பார்த்தா. ஆண்டவரே நீ இப்படியாப்பட்ட தேவனாய் இருக்கிறீர், உன் நாம மகிமைப்படட்டும், எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற எப்படியாப்பட்டவர் என்பதை நாங்கள் எல்லாருக்கும் வெளிப்படுத்த கர்த்தருக்கு செய்ய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்துல எங்களை தாழ்த்தி உயர்த்தி வேண்டி ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you Lord, thank you Lord.